வணக்கம். வெல்கம் டு ஒளிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தரையில் வாழும் மீன்கள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தையின் வேதனையை பார்க்கும்போது என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. ராஜேஸ்வரியுடன் பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருந்தவள் எழுந்து நின்று, அத்தை, கேரியரில் எடுத்து வைங்க, நான் போய் கொடுத்துவிட்டு வருகிறேன் என்றேன். நீயா என்றாள் அத்தை. ஏன், நான் போகக்கூடாதா? நான் எடுத்துக்கொண்டு போனால் உங்கள் மகன் சாப்பிட மாட்டானா? அது என்ன பேச்சு? சாப்பிட மாட்டான் என்பதற்காக இல்லை. ஆனால் நீ எதுக்கு? வந்தால் சாப்பிடுகிறான், இல்லாவிட்டால் போகட்டும் விடு. விருப்பம் இல்லாதது போல் சொன்னாள் அத்தை. பரவாயில்லை அத்தை, வீட்டில் உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கு போர் அடிக்கிறது. சும்மா ஜாலியாக போய் வருகிறேன். கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வந்தார் போலவும் இருக்கும். அத்தை அரை மனதுடன் கேரியரை எடுத்து வைத்தாள். வழி உனக்கு நினைவிருக்கிறதா? சந்தேகத்துடன் கேட்டாள். என்ன அத்தை, ராஜேஸ்வரியுடன் ஒரு தடவை போய்விட்டு வரவில்லையா என்ன? வழி மறந்து போவதற்கு இதென்ன பெரிய பட்டணமா? சென்னையிலேயே ஒரு தடவை போய்விட்டு வந்தால் பாதையை மறக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது கால்வாய் பக்கத்தில் ஒற்றையடி பாதை நினைவு இருக்காதா என்ன? அவன் என்ன சொல்வானோ? அத்தைக்கு தயக்கம் இன்னும் போகவில்லை. ஒன்றும் சொல்ல மாட்டான். பட்டினி கிடக்காமல் சாப்பாடு கொண்டு வந்ததற்கு எனக்கு நன்றியை தெரிவிப்பான். சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் பொருட்படுத்த மாட்டேன். ராஜி, நீ வேண்டுமானால் துணைக்கு போகிறாயா? அத்தை, காலை முதல் அவள் வலியால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். எனக்கு ஒன்றும் ஆகாது. என்னை யாரும் தூக்கி கொண்டு போய்விட மாட்டார்கள், பயப்படாதீங்க என்று சொல்லிக்கொண்டே அத்தையின் கையில் இருந்த கேரியரை வாங்கி கொண்டேன். அண்ணி, ஜாக்கிரதை, காலுக்கு செருப்பு கூட இல்லை. வழியில் முச்செடிகள் இருக்கும், பார்த்து போகணும், ராஜேஸ்வரி எச்சரித்தாள். ராஜேஸ்வரி செருப்பு விஷயத்தில் ஏற்கனவே எச்சரித்திருந்தாள். அவள் சொன்னதை கேட்காமல் நான் பாட்டுக்கு சேற்றிலும் சகதியிலும் செருப்பு போட்டுக்கொண்டு நடமாடியதில் செருப்பின் வார் அறந்து போய்விட்டது. நேற்றில் இருந்து செருப்பு இல்லாமல் தான் நடமாடிக்கொண்டிருந்தேன். செருப்பை ரிப்பேர் செய்வதற்கு சக்கிலியனுக்கு அத்தை சொல்லிவிட்டிருந்தாள். ஆனால் அவன் வரவே இல்லை. கேரியரை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். கையில் ஜெர்மன் சில்வர் கேரியருடன் கால்களுக்கு செருப்பு இல்லாமல் ஒற்றையடி பாதையில் நடந்து போகும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அம்மா எங்கே இருக்கிறாளோ? ஒரு தடவையாவது என்னை பற்றி நினைக்கிறாளோ இல்லையோ, நான் இப்படி இந்த நிலையில் இருப்பேன் என்று கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள். அம்மாவின் கற்பனைக்கு எட்டாத காரியத்தை செய்கிறேன் என்ற நினைப்பே எனக்கு பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. வயல்வெளி வழியாக வீசும் காற்றை சுவாசித்து கொண்டே, வானத்தில் தெரியும் வெண் மேகங்களை, இயற்கையின் அழகை ரசித்து கொண்டே நிதானமாக நடந்தேன். அத்தை வேதனைப்படுவதை காண சகிக்காமல் வந்தேனே தவிர, கிருஷ்ணன் பட்டினியாக இருந்தால் எனக்கென்ன கவலை? நான் போகும்போது கிருஷ்ணன் வாழை மரங்களுக்கு பாத்தியை கட்டி கொண்டிருந்தான். வேலையாட்கள் யாரும் கண்ணில் படவில்லை. சாப்பிட போயிருப்பார்களாக இருக்கும். கொட்டகையின் முன்னால் காய்கறி நிரப்பிய கூடைகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன், உரத்த குரலில் சொல்லிக்கொண்டே கேரியரை சத்தமாக திண்ணையின் மீது வைத்தேன். திடுக்கிட்டார் போல் கிருஷ்ணன் திரும்பி பார்த்தான். அவன் கண்களில் வியப்பு வெளிப்படையாக தென்பட்டது. நீ எதுக்கு வந்தாய்? சுவாமி, தாங்கள் இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். தங்களுக்காக கொண்டு வரவில்லை, மைந்தன் சாப்பிடவில்லையே என்று அத்தை வேதனைப்படுவதை காண சகிக்காமல் கொண்டு வந்தேன். கிருஷ்ணன் ஒரு வினாடி கண் இமைக்காமல் என் பக்கம் பார்த்தான். பிறகு கையில் இருந்த மண்வெட்டியை கீழே வைத்துவிட்டு சீரியஸான குரலில், ரொம்ப சிரமப்பட்டு விட்டாய். எங்க அம்மாவுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷியை இதுவரையில் நான் பார்த்ததில்லை. நல்லது, அங்கே வைத்துவிட்டு போகலாம் என்றான். எனக்கு ஆத்திரத்தில் உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்தேனே ஒழிய உன் ஆணைகளை மேற்கொள்ள வரவில்லை. போகணும் என்று தோன்றிய போது போய்கொள்கிறேன். நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை என்று சொல்லிவிட்டு திண்ணையின் மீது உட்கார்ந்து கொண்டேன். இதழ்களில் மலரப்போன முறுவலை அடக்கி கொண்டு கிருஷ்ணன் மறுபக்கம் தலையை திருப்பி கொண்டதை நான் கவனிக்காமல் இல்லை. என்ன நினைத்து கொண்டானோ என்னவோ, மறுபேச்சு பேசாமல் கை கால்களை அலம்பிக் கொண்டு வந்து உட்கார்ந்து கேரியரை திறந்தான். நான் அவன் பக்கம் பார்க்கவில்லை. என் கவனம் முழுவதும் தோட்டத்தின் அழகை ரசிப்பதில் இருப்பது போல் உட்கார்ந்திருந்தேன். அவனும் என் பக்கம் பார்க்கவில்லை.
சாப்பாடு சாப்பிடுவதே தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது போல் கர்ம சிரத்தையுடன் வாழை இலையில் உணவை பரிமாறிக் கொண்டிருந்தான். அவன் சாதம் பிசைந்து கொள்ளும் போது சொன்னேன், நீ இவ்வளவு பண்பு தெரியாதவனாக இருப்பாய் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. உணவை வாயில் வைக்கப் போன கிருஷ்ணன் அப்படியே நிமிர்ந்தான். கண்களை அகல விரித்து புருவங்களை உயர்த்தி வியப்புடன் பார்த்தான். கால் மீது கால் போட்டுக்கொண்டு முழங்காலை சுற்றிலும் கைகளை பிணைத்து முன்னும் பின்னுமாக ஆடிக்கொண்டே எதிரே கொட்டகையின் மீது மலர்ந்திருந்த பீர்க்கையின் பூக்களை பார்த்து கொண்டே சொன்னேன், இந்த வெயிலில் கால்கள் வலிக்க வலிக்க கை மரத்து போகும் அளவுக்கு கேரியரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். குறைந்தபட்சம் நீ எனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவில்லை. இது பண்பற்ற செயல் இல்லாமல் வேறு என்ன? கிருஷ்ணன் சுற்றிலும் பார்த்தான். தலையை உயர்த்தி மேகமூட்டத்துடன் காணப்பட்ட வானத்தை பார்த்தான். இது வெயிலா? வீட்டில் இருந்து இங்கே வருவது ஒரு தூரமா? இந்த கேரியரை சுமந்து கொண்டு வருவதற்குள் உன் கை மரத்து போய்விட்டதா? வியப்பு அடைந்தவன் போல் கேட்டான். அப்படியென்றால் உன் உத்தேசம்? அவன் பக்கம் திரும்பி நேராக பார்த்தேன். கிருஷ்ணன் அரை வினாடி என்னை கூர்ந்து பார்த்தான். பிறகு தோள்களை குலுக்கிவிட்டு, ஐ எம் சாரி, இந்த பட்டிக்காட்டுக்கு வந்து ஸ்திரப்பட்டு விட்ட பிறகு பட்டணத்து மரியாதைகளை முற்றிலும் மறந்து போய்விட்டேன். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி, தேங்க்யூ என்றான். எனக்கு அவன் கண்களில் குறும்புத்தனம் தென்பட்டது. குரலில் லேசான கிண்டலும் இருந்தது. முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு சொன்னேன், நீ இப்படி தேங்க்ஸ் சொல்வதை விட சொல்லாமல் இருப்பதே மேல். அதென்ன? தேங்க்ஸ் சொல்ல சொன்னால் கிண்டல் செய்தால் என்ன அர்த்தம்? நான் கிண்டல் செய்தேனா? உன்னையா? இந்த முறை சிரிப்பு அவன் கண்களில் மட்டுமல்லாமல் இதழ்கள் மீதும் லேசாக எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கும் சிரிப்பு வந்தது. ஆனால் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டு, இல்லையா பின்ன, நன்றியை இப்படித்தான் சொல்வார்களா? ஒரு வார்த்தையை சொல்லும் முறையில் உச்சரிக்கும் விதத்தில் அர்த்தமே மாறிவிடும் என்று உனக்கு தெரியாதா என்றேன். போச்சுடா சாமி. கிருஷ்ணன் பெருமூச்சு விட்டபடி சாப்பிட ஆரம்பித்தான். நான் சுற்றிலும் பார்வையிட்டு கொண்டிருந்தேன். கிருஷ்ணன் வழக்கம் போல் மளமளவென்று சாப்பிட்டு கொண்டிருந்தான். கடைசியில் தயிரை பரிமாறிக்கொண்டே, தங்களுடைய டேரா இங்கே இன்னும் எத்தனை நாட்களுக்கு என்று கேட்டான். இந்த முறை திடுக்கிடுவது என் பங்காயிற்று. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இங்கே தங்குவதாக அம்மையாரின் உத்தேசம் என்று கேட்டான். இந்த முறை அவன் முகம் சீரியஸாக இருந்தது. என் முகத்தில் திடீரென்று ரத்தம் வேகமாக பாய்ந்தது. ரோஷம் பொங்கிக் கொண்டு வந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு, நான் இருப்பது உனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தால் இன்று மாலையே கிளம்பி போய்விடுகிறேன் என்றேன். என் தங்கமே, நீ மட்டும் அப்படி செய்தாய் என்றால் இந்த முறை மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். வெண்பட்ட புடவையை காணிக்கையாக சமர்ப்பித்துவிட்டு மகாராஜியாக இரு என்று ஆசீர்வாதமும் செய்வேன். அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தேன். இவன் என்னை போக சொல்லி முகத்திற்கு நேராக சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது பரிகாசமா அல்லது உண்மைதானா? கிருஷ்ணன் ஊறுகாய்க்காக தேடுவது போல் தலையை குனிந்து கொண்டிருப்பதால் அவன் முகத்தில் என்ன உணர்ச்சிகள் இருந்ததோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் பார்வையுடன் தன் பார்வை சந்தித்து விடாமல் ரொம்ப கவனமாக இருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது. நான் அவன் பக்கம் பார்த்து கொண்டே, நானும் வந்தது முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஏனோ தெரியவில்லை, நீ மட்டும் என்னை பார்த்தது முதல் முள்மீது இருப்பது போல் ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் வருகையால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ கொஞ்சம் விவரமாக எடுத்து சொன்னால் சந்தோஷமாக இன்று மாலையே வண்டியில் போய்விடுகிறேன். கொஞ்சம் நிஷ்டூரமாகவே சொன்னேன். நஷ்டம் எனக்கு ஒன்றும் இல்லை. நஷ்டமோ வேதனையோ அப்படி ஏதாவது இருந்தால் உனக்குத்தான் ஏற்பட்டிருக்கணும். எனக்கா? ஆமாம். அப்படியென்றால் உன் உத்தேசம்? குற்றம் முழுவதும் அவன் மீது சாட்டுவது போல் வேகமாக கேட்டேன். நீ இங்கே வந்திருப்பது எந்த சூழ்நிலையிலும் உங்க அம்மாவுக்கு தெரிவது உனக்காகட்டும் எங்களுக்காகட்டும் யாருக்குமே அவ்வளவு நல்லது இல்லை என்பதுதான் என்னுடைய உத்தேசம். என்ன? திகைத்து போய்விட்டேன். உங்க அம்மா டார்ஜிலிங் சென்றிருப்பதால் சாரதியிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நீ இங்கே வந்திருப்பது எனக்கு தெரியும். நீ நினைத்தது போல் சாரதி சென்னைக்கு வரவில்லை. அவனுடைய பயணம் கேன்சல் ஆகிவிட்டது. கூடிய சீக்கிரத்தில் நீ இங்கிருந்து கிளம்புவது நல்லது. இது என்னுடைய அறிவுரை மற்றும் எச்சரிக்கையும். பதில் பேச முடியாதவள் போல் அதிர்ச்சி அடைந்தேன். கண் இமைக்கவும் மறந்து போனவளாக அவனையே ஏதோ அதிசய மிருகத்தை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தேன். இவன் என்ன பேசுகிறான்? இதைவிட அவமானம் வேறு இருக்க முடியுமா? அசல் இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? தெரிந்ததாகவே இருக்கட்டும். தயக்கம் கியக்கம் எதுவும் இல்லாமல் முகத்திற்கு நேராக சொல்லுவதாவது.
எரிமலை குழம்பாக கொந்தளித்து கொண்டே கடினமான குரலில் கேட்டேன். எங்க அம்மாவுக்கு தெரியாமல் வந்தேன் என்று நீ எப்படி நினைத்தாய்? சாரதி வரப்போவதால் நான் எங்கே ஓடி வந்து விட்டேன் என்று உன்னிடம் சொன்னது யார்? சாப்பிட்டு முடித்துவிட்டு கேரியரை அடுக்கி வைத்து கொண்டிருந்த கிருஷ்ணன் கை காரியத்தை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து என்னை பார்த்தான். அவன் கண்கள் என் கண்களுக்குள் ஊடுருவுவது போல் பார்த்தன. பதிலுக்கு உடனே ஏதோ சொல்ல போனவன் கட்டுப்படுத்தி கொண்டு மௌனமாக இருந்தான். ஒரு நிமிடம் கழித்து மென்மையான குரலில் சொன்னான். பொய் சொல்லணும் என்று நீ தீர்மானித்து கொண்டு விட்டால் எனக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மை பற்றி எல்லா விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவர்களிடம் பொய் சொல்லி சமாளிக்க நினைத்தால் அது வெறும் கேலி கூத்தாகிவிடும். செயல் மறந்தவளாக அப்படியே பார்த்து கொண்டிருந்தேன். மீண்டும் அவன் குரல் கம்பீரமாக ஒலித்தது. எங்களை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னை பற்றிய எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும். அந்த விஷயம் உனக்கு புரியாது என்று இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. எப்படி தெரியும் என்று மட்டும் கேட்காதே. எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நடுவில் வளர்ந்து வரும் இடைவெளி எனக்கு தெரியாதது இல்லை. இருவருக்கும் நடுவில் பதில் சொல்ல முடியாமல் சில சமயம் மாமா நலிந்து போவதும் எனக்கு தெரியும். அவன் வாயில் இருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க என் முகம் வெளிரி போய்விட்டது. நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையின் ரகசியங்களை அறிந்து கொண்டு என்னை பிளாக்மெயில் செய்து கொண்டிருப்பவனை பார்ப்பது போல் அவனை பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப சாதாரணமான எந்த விதமான தனித்தன்மையும் இல்லாத மனிதன் என்று நான் முடிவு செய்திருந்த நபர் இந்த கிருஷ்ணன் தானா என்று தோன்றியது. பேசிக்கொண்டே இருந்தவன் என் முகத்தை பார்த்ததும் திடீரென்று நிறுத்திவிட்டான். என் கையை பற்றி கொள்வதற்காக தன்னையும் அறியாமல் நீண்ட அவன் கை அதற்குள் கட்டுப்படுத்தி கொண்டது போல் பின்னால் நகர்ந்து விட்டது. லேசான வருத்தம் கலந்த குரலில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது போல் சொன்னான். சாரி மீனா, இதெல்லாம் உன்னிடம் சொல்லணும் என்று நான் நினைக்கவில்லை. நீ இங்கே அதிக நாள் தங்குவதோ எங்களிடம் வந்திருக்கிறாய் என்று உங்க அம்மாவுக்கு தெரிந்து போவதோ அவ்வளவு நல்லது இல்லை என்ற எண்ணத்தில் உன்னை எச்சரிக்கை செய்ய நினைத்தேன். அவ்வளவு தானே தவிர. சட்டென்று நான் எழுந்து கொண்டேன். என்னை பற்றிய எல்லா விவரங்களும் அவனுக்கு தெரியும் என்ற உண்மை தெரிந்த போது பைத்தியம் பிடித்து விட்டது போல் இருந்தது எனக்கு. என்ன பேசுவது என்று தெரியாத நிலையில் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டேன். நீ இப்படிப்பட்டவன் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. நான் ரொம்ப அபூர்வமாக நினைத்திருந்த இந்த பயணத்தை அவசரமாக நீ மாற்றிவிட்டாய். மீனா, எனக்கு இப்போது புரிந்துவிட்டது. நீ வேண்டுமென்றே மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரவில்லை. ராஜேஸ்வரி வீட்டுக்குள் வரக்கூடாது. அத்தை வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாள். சாமி கண்ணு ஊரில் இல்லை. நான் கட்டாயம் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வருவேன் என்று உனக்கு தெரியும். என்னிடம் இந்த வார்த்தைகளை சொல்வதற்காக, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக வீட்டுக்கு வராமல் இங்கேயே இருந்து விட்டாய். நீ ரொம்ப புத்திசாலி. புத்திசாலிகள் திட்டம் தீட்டினால் குறி தப்பாது இல்லையா? நீ எதிர்பார்த்தது போலவே நானும் வந்து சேர்ந்தேன் பார். என்னை சொல்லணும். மீனா, தடுப்பது போல அழைத்தான். நான் அவன் மறுப்பை கொஞ்சம் கூட லட்சியப்படுத்தவில்லை. எரிந்து விழுவது போல் மேலும் சொன்னேன். இவ்வளவு பேசுவானேன்? ஒரே வார்த்தையில் நேராக சொல்லிவிட்டால் முடிந்துவிட்டது. பெண்ணே, எங்கள் வீட்டிற்குள் நாங்கள் யாரையும் வரவிட்டது இல்லை. எங்கள் வீட்டுக்கு வெட்கமில்லாமல் எதற்காக வந்தாய் என்று என்னை நேராகவே கேட்டிருக்கலாமே. மேலும் இதெல்லாம் என்னிடம் சொல்லணும் என்று நினைக்கவில்லையாம். என்ன நடிப்பு, என்ன நடிப்பு! பாவம், பெரிய மனிதன் என்ற பெயர் வேறு. பொய் சொன்னது யாரு, நீயா நானா? கிருஷ்ணன் என்னை தடுப்பது போல் ஏதோ சொல்ல வந்தான். ஆனால் நான் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. எங்க வீட்டு விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்தால் மட்டும் என்னை நீ அவமானப்படுத்த வேண்டுமா? அம்மாவுக்கு தெரியாமல் நான் இங்கே வந்ததாகவே இருக்கட்டும். அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி கேலி செய்வதற்கு நடுவில் நீ யார்? மீனா, நான் உன்னை கேலி செய்தேனா? என் வார்த்தைகளை நீ அந்த விதமாக எடுத்துக்கொண்டால்? கிருஷ்ணன் திகைப்புடன் பின் வாங்குவது போல் சொன்னான். என்னை சொல்லி காட்டியதற்கு பழி வாங்குவது போல் அவனையும் வார்த்தைகளால் காயப்படுத்தினால் தவிர நிம்மதி இருக்காது போல் இருந்தது. அதனால் கடைசி அஸ்திரத்தை தொடுப்பது போல் ஏளனமாக சொன்னேன். ஆமாம், எங்க அத்தையின் கையில் வளர்ந்தால் மட்டும் அவளுடைய நல்ல குணம் உனக்கு எப்படி வரும்? இருவருடைய ரத்தம் ஒன்றாகி விடுமா என்ன? என்னதான் மறுத்தாலும் அத்தையின் குடும்பத்தில் நீ வேற்று ஆளாகத்தான் தென்படுகிறாய். மென்மையான இடத்தில் காயம் பட்டு விட்டது போல் வேதனை அவன் கண்களில் பிரதிபலித்தது. அடுத்த நிமிடம் அவன் முகம் செக்க சிவந்து விட்டது. வாய் அடைத்து போனவனாக என்னையே பார்த்து கொண்டிருந்தான். போகும் முன் நின்று அவன் பக்கம் பார்த்து கொண்டே சொன்னேன். உன் எச்சரிக்கைகளுக்கு என்னுடைய தேங்க்ஸ்.
விருப்பப்பட்டுத்தான் நான் இங்கே வந்தேன். அம்மாவுக்கு தெரியாமல் நான் வந்தது உண்மைதான். ஆனால் அதற்காக நான் வெட்கப்படவில்லை. இதொன்றும் மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் இல்லையே. போனதும் நானே அம்மாவிடம் தெரிவிப்பேன். நான் இங்கே எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அத்தனை நாள் இருப்பேன். நான் உன் வீட்டுக்கு வரவில்லை. உன் எச்சரிக்கை அறிவுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. இனிமேல் என்னிடம் பேச வேண்டும் என்றால் மரியாதையுடன் பேசு. இல்லாவிட்டால் பேசுவதையே நிறுத்திவிடு. சட்டென்று திரும்பி வேகமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். பின்னால் இருந்து அவன் மீனா மீனா என்று அழைப்பது எனக்கு கேட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் நான் லட்சியப்படுத்தவில்லை. பின்னால் திரும்பி பார்க்கவும் இல்லை. வீட்டுக்கு திரும்பி வரும்போது பலவிதமான எண்ணங்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. எங்கள் குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அந்தரங்கமான விஷயங்கள் இவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? யார் சொல்லி இருப்பார்கள்? எனக்கும் அம்மாவுக்கும் நடுவில் பெரிய இடைவெளி இருக்கிறதாம். நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டிருக்கிறதாம். நினைக்கும் போதே எனக்கு எரிச்சலும் கோபமும் வந்தன. அவனை அப்படியே கடித்து விழுங்கிவிட வேண்டும் போல் ஆத்திரமாக இருந்தது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது பிரம்ம வித்தை ஒன்றும் இல்லை. பணக்காரர்கள் வீடுகளில் கருத்து வேற்றுமைகள் வந்தால் வேலைக்காரர்கள் மூலமாக அவை பெரிதாக சித்தரிக்கப்பட்டு வெளி உலகிற்கு பரவுவதில் வியப்பு ஒன்றுமில்லை. இவர்கள் எங்கள் வீட்டுக்கு வராவிட்டாலும் எங்களை பற்றிய சமாச்சாரங்களை உடனுக்குடன் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சேச்ச, எல்லோரையும் ஒன்றாக சேர்ப்பதாவது? ராஜேஸ்வரிக்கு எதுவும் தெரியாது. அத்தைக்கு தெரிந்திருந்தாலும் தெரிந்தாற்போல் காட்டிக்கொள்ளவில்லை. திடீரென்று பனி விலகியது போல் எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது. நான் வந்தது முதல் கிருஷ்ணன் என்னிடம் முகம் கொடுத்து பேசாததற்கு காரணம் புரிந்துவிட்டது. அதாவது அவனுக்கு முன்பே எல்லா விஷயமும் தெரியும். நீ எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்கள் மீது அன்பினால் இல்லை, எங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலும் இல்லை. சில நாட்கள் எங்கேயாவது தலைமறைவாக இருக்க வேண்டும் என்ற சுயநலத்துடன் வந்திருக்கிறாய். எனக்கு தெரியாதா உன் விஷயம் என்பது போல் நடந்து கொண்டான். ரோஷத்தினாலும் அவமானத்தினாலும் எனக்கு உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. ஏதோ நினைவில் வேகமாக நடந்து கொண்டிருந்தவள் அம்மா என்று கத்திக்கொண்டே நின்று விட்டேன். என் உள்ளங்காலில் பலமாக ஏதோ குத்திவிட்டது. கூர்மையான பொருள் என்பதால் ஆழமாக இறங்கிவிட்டது. காலை உயர்த்தி உள்ளங்காலை பரிசீலித்தேன். கருவேல மரத்தின் முள். அதை பார்த்ததும் எனக்கு கிருஷ்ணனின் முகம்தான் நினைவுக்கு வந்தது. எவ்வளவு ஜாக்கிரதையாக எடுக்க முயன்றாலும் முள் பாதியிலேயே உடைந்து விட்டது. காலை ஊன்றும் போது கொஞ்சம் வலித்தாலும் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக நடக்க முடியவில்லை. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு காலுக்கு? வாசலில் நின்று கொண்டு என் வருகைக்காக காத்திருந்த அத்தையும் ராஜேஸ்வரியும் ஒரே நேரத்தில் கேட்டார்கள். முள் குத்திவிட்டது, எடுத்து விட்டேன், கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ பெரிய காரியம் செய்துவிட்டது போல் பெருமையுடன் சொன்னேன். உன்னை அனுப்பி வைத்தேனே தவிர எனக்கு உள்ளூர பயமாகத்தான் இருந்தது என்றாள் அத்தை. நான் பதில் எதுவும் சொல்லாமல் உள்ளே வந்துவிட்டேன். அண்ணி, ஏன் என்னவோ போல் இருக்கிறாய்? முகத்தில் தென்பட்ட மாறுபாட்டை கவனித்துவிட்ட ராஜேஸ்வரி என் பின்னால் வந்து கொண்டே கேட்டாள். எப்படி இருக்கிறேன்? நன்றாகத்தானே இருக்கிறேன். எனக்கு ஏனோ இந்த இடத்தில் இனி ஒரு நிமிடம் கூட இருக்க பிடிக்கவில்லை. உடனே இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று பலமாக தோன்றியது. துணிமணிகளை எடுத்து சூட்கேஸில் வைத்து கொண்டே, ராஜே, நாளை காலை நான் கிளம்புகிறேன் என்றேன். உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? அண்ணன் உன்னை ஏதாவது சொன்னானா? ராஜேஸ்வரி கேட்டாள். நான் போலியாக வியப்பை காட்டியபடி ராஜேஸ்வரி பக்கம் திரும்பினேன். நன்றாக இருக்கு நீ சொல்வது. உங்க அண்ணன் என்ன சொல்லப் போகிறான்? ஒன்றும் சொல்லவில்லை. அப்படி ஏதாவது சொன்னால் நான் சும்மா இருப்பேனா என்ன? எவ்வளவு சாதாரணமாக பேச முயன்றாலும் என் குரல் லேசாக நடுங்கியது. ராஜேஸ்வரி சந்தேகத்துடன் பார்த்தாள். நீ சொல்லவில்லை என்றாலும் எனக்கு புரிந்துவிட்டது. ஏதோ நடந்திருக்கிறது. போகும்போது இருந்த உற்சாகம் இப்போது உன்னிடம் இல்லை. அண்ணன் வீட்டுக்கு வரட்டும், நானே கேட்டு விடுகிறேன் என்றாள். நல்ல பெண் இல்லையா? அப்படி எதுவும் செய்யாதே, உனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் என்றேன். கிருஷ்ணன் அன்று இரவு ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தான். இரவு சாப்பிடும்போது அத்தையிடம் என் பயணத்தை பற்றி சொன்னேன். அத்தையும் திகைத்து போனாள். வாரம் 10 நாட்கள் இருப்பதாக சொன்னாயே, அதற்குள் உனக்கு இந்த பட்டிக்காடு அழுத்து விட்டதா? அப்பாவியாக கேட்ட அத்தையை பார்க்கும்போது என் மனம் இளகிவிட்டது. இல்லை இல்லை அம்மா, அன்னிக்கு ஏதோ கோபம் என்றாள் ராஜேஸ்வரி. உதைப்பேன் என்பது போல் ஆள்காட்டி விரலை உயர்த்தி ராஜேஸ்வரியை மிரட்டினேன். பிறகு அத்தையின் பக்கம் திரும்பி, அப்படி எதுவும் இல்லை அத்தை.
அம்மா அப்பாவை விட்டுவிட்டு நான் எங்கேயும் போனதில்லை. ஏனோ அவர்களுடைய நினைப்பாகவே இருக்கிறது என்றேன். அத்தை என் பேச்சை நம்பிவிட்டாள். சாப்பாடு முடிந்ததும் ராஜேஸ்வரி, மணி, மது எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். வேண்டாம் அண்ணி, போகாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருங்க, வேண்டுகோள் விடுப்பது போல் அவர்கள் சொன்னபோது என்ன பதில் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் படுத்து கொண்டு விட்டோம். நானும் உறங்குவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தான். நான் தூங்கிவிட்டது போல் அசையாமல் படுத்திருந்தேன். குழந்தைகள் சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்டுவிட்டு பிறகு நான் சாப்பிட்டேனா இல்லையா என்ற தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிந்து கொண்டான் கிருஷ்ணன். பிறகு, என்னம்மா நீ ஒரு நாள் சாப்பிடவில்லை என்றால் எனக்கு என்ன ஆகிவிடும்? கூடைகளில் நிரப்பி வைத்த காய்கறியை எடுத்து போக வரவேண்டிய ஆள் வரவில்லை. வேலைக்காரர்கள் சாப்பிட போய்விட்டார்கள். அங்கே யாருமே இல்லையே என்று நான் தங்கிவிட்டேன். வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த பெண்ணிடம் எனக்கு சாப்பாடு அனுப்பி வைப்பதாவது உனக்கு மூளை கலங்கிவிட்டதா என்ன? கோபமும் எரிச்சலும் கலந்த குரலில் கிருஷ்ணன் சொன்னது என் காதில் விழுந்தது. என்னவோப்பா, அவியல் வேறு செய்திருந்தேனா? நீ சாப்பிட வராமல் போனதும் எனக்கு எப்படியோ இருந்தது. அப்படியும் நான் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். அவள் கேட்கவில்லை. வீட்டில் உட்கார்ந்து போர் அடிக்கிறது, காலார நடந்து போனார் போலவும் இருக்கும் என்று சொன்னதால் கொடுத்து அனுப்பினேன். நானும் எப்படி இருப்பாளோ என்னவோன்னு நினைத்தேன். ஆனால் தங்கமான குணம், இவ்வளவு சகஜமாக பழகுவாள் என்ற கனவில் கூட நினைக்கவில்லை. பசிக்கிறது, சாதம் போடுமா? கிருஷ்ணன் பேச்சை மாற்றிவிட்டான். அவர்கள் சாப்பிட்டு முடித்து எப்போது எழுந்து கொண்டார்களோ தெரியாது. உடனே தூக்கத்தில் ஆழ்ந்து போய்விட்டேன். மறுநாள் காலையில் நான் பயணத்திற்கு ஆயத்தமாவதை கவனித்துவிட்டு அத்தை திகைத்து போனாள். மகனிடம் சென்று, கிருஷ்ணா, மீனா இன்னைக்கு கிளம்புவதாக சொல்கிறாள் என்றாள். கிருஷ்ணன் அன்று தோட்டத்திற்கு போகவில்லை, வீட்டிலேயே இருந்தான். அத்தையும் அவனும் சமையல் அறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். முன்னறையில் நான் தலைமாறி பின்னிக் கொண்டிருந்தேன். இன்னும் ஒரு வாரம் இருப்பதாக சொன்னாளே, இதற்குள் என்ன வந்து விட்டதாம்? எதுவும் தெரியாதது போல் கிருஷ்ணன் கேட்டு கொண்டிருந்தான். பயணத்தை ரத்து செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் கட்டாயம் போயே தீருவேன் என்றும் காலையில் சொன்னபோது ராஜேஸ்வரியின் முகம் வாடிவிட்டது. மேற்கொண்டு அதை பற்றி பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். திடீரென்று நான் கிளம்புவதாக சொல்வதற்கு காரணம் தன் அண்ணனாக இருக்குமோ என்று ராஜேஸ்வரி சந்தேகப்படுவது எனக்கு புரிந்தது. கிருஷ்ணன் அப்படி சொன்னதும் அங்கேயே இருந்த ராஜேஸ்வரி, நீதான் அவளை ஏதாவது சொல்லி இருப்பாய் என்றாள். நானா என்றான் கிருஷ்ணன். நீ இல்லாமல் வேறு யாரு? நேற்று சாப்பாடு கொண்டு வந்த போது அவள் மனம் நோகும்படியாக எதையாவது சொல்லி இருப்பாய். ராஜேஸ்வரியின் துணிச்சலை கண்டு வியந்தேன். கிருஷ்ணனுக்கும் உடனே வாயில் இருந்த வார்த்தை வெளிவரவில்லை போலும். ஒரு நிமிடம் கழித்து, கேட்டியா அம்மா ராஜேஸ்வரி சொல்வதை என்று அத்தையிடம் புகார் செய்தான். ராஜி, என்ன பேச்சு இது? அண்ணா அவளை எதற்காக சொல்லப் போகிறான்? அவனுக்கு என்ன வேலை என்றாள் அத்தை அதட்டுவது போல. உனக்கு தெரியாதம்மா, வந்தது முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அண்ணியிடம் அண்ணன் முகம் கொடுத்து பேசவே இல்லை. அண்ணி எவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டாள் தெரியுமா? தான் இங்கே வருவது நமக்கு பிடிக்கவில்லையோ என்று கூட நினைக்கிறாள். நான் மெதுவாக முன் அறையில் இருந்த கிருஷ்ணாவின் அறைக்கு நழுவினேன். என்னை பற்றி அவர்கள் பேசிக்கொள்ளும் போது நான் அங்கே இருப்பது சரியில்லை. ரொம்ப அப்பாவியாக, வாயே திறக்காதவளாக தென்படும் ராஜேஸ்வரி தன் அண்ணனிடம் குரலை உயர்த்தி பேசியதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது. பரவாயில்லை, தேவை ஏற்பட்டால் வாதாட முடியும் அவளால். நான் அப்படி இல்லை. வெறுமே இருக்கும்போது வாய் கிழிய பேசுவேன். ஆனால் சமயம் வரும்போது ரொம்ப தயங்குவேன். எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து தளர்ந்து போய்விடுவேன். நான் இங்கிருந்து போக வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு காரணம் நேற்று கிருஷ்ணன் பேசிய பேச்சு நிச்சயமாக இல்லை. என்னிடம் ஒரு பலவீனம் இருக்கிறது. சட்டென்று கோபம் வந்துவிடும். வந்த வேகத்தில் தானே மறைந்து போய்விடும். கோபம் வந்தபோது என்ன பேசுகிறேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு என் அளவுக்கு பச்சாதாபம் அடையும் நபர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இப்போது எனக்கு கிருஷ்ணன் மீது எந்த கோபமும் இல்லை. விடியற்காலையில் தூக்கம் கலைந்துவிட்ட நேரத்தில் நிதானமாக யோசித்து பார்த்தேன். அத்தை பழைய விஷயங்களை கொஞ்சம் கூட மனதில் வைத்து கொள்ளாமல் என்னை ரொம்ப அன்பாக பார்த்து கொள்கிறாள். ராஜேஸ்வரி சொந்த தங்கையை விட அதிகமாக நெருங்கிய தோழியைப் போல பாசத்துடன் பழகுகிறாள். குழந்தைகள் என்னை ஒரு தேவதை போல வழிபடுகிறார்கள். இந்த வீட்டில் இத்தனை விதமாக விருந்தோம்பலை பெற்று கொண்டிருக்கும் நான், இவர்களில் யாருக்காவது இந்த உபச்சாரத்தில் 1000ல் 1 பங்காவது திருப்பி தர என்னால் முடியுமா?
இங்கே இத்தனை நாட்கள் தங்கி இருந்த நான் ஒரு வேளையாவது எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி ராஜேஸ்வரியை அழைக்க முடியுமா? நடக்காத காரியம். கொடுப்பதற்கு வக்கு இல்லாதவர்களுக்கு பெற்றுக்கொள்ளும் தகுதி மட்டும் எங்கிருந்து வரும்? ஒரு கால் அப்படி பெற்றுக்கொண்டாலும் என்னுடைய கண்ணோட்டத்தில் அது தானம்தான். எந்த விதமான தயக்கமோ பயமோ இல்லாமல் நான் அம்மாவிடம் இவர்களை பற்றி பேச முடிந்த போது, இவர்களை எனக்கு பிடிக்கும் என்று வெளிப்படையாக சொல்ல முடிந்த அன்று நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவேன். அம்மாவுக்கும் எனக்கும் இடையே உள்ள கருத்து வேற்றுமைகளை பற்றி அத்தையிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் பேச முடிந்த அன்று இந்த வீட்டில் என் விருப்பம் போல் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்குவேன். அவ்வளவு தானே தவிர இப்போது என்னால் இருக்க முடியாது. ஏதோ கள்ளத்தனம் செய்வது போல் உறுத்தலாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. தலையை பின்னிக் கொண்டே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்த எனக்கு யாரோ அறைக்குள் வருவது போல் காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். கிருஷ்ணன் தான் உள்ளே வந்தான். ஒரு வினாடி எங்கள் இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. என்ன விஷயம்? என்னை பற்றி ராஜையிடம் புகார் செய்திருக்கிறாயாமே என்றான். அவன் முகம் பிரசன்னமாக இருந்தது. குரலும் ரொம்ப இயல்பாக இருந்தது. முறுவலுடன் நின்றிருந்த அவனை பார்க்கும்போது அவன் என்னிடம் சண்டை போடுவதற்காக வரவில்லை என்றும் புரிந்தது. அது மட்டும் இல்லை, அவன் பேசிய முறையில் ஒரு விதமான உரிமையும் கலந்திருந்தது. பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டேன். கிருஷ்ணன் என்னிடமிருந்து பதில் எதிர்பார்க்காதவன் போல் சூட்கேஸ் அருகில் சென்றான். எல்லாம் எடுத்து வைத்து கொண்டாகிவிட்டதா? இன்னும் பாக்கி ஏதாவது இருக்கா? பெட்டியை பார்வையிட்டு கொண்டே கேட்டான். நான் இல்லை என்பது போல் பேசாமல் இருந்தேன். ஆனால் ஓரக்கண்ணால் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். இந்த ஊருக்கு வந்தது முதல் சாவி கொத்தை எங்கேயாவது தொலைத்து விடுவேனோ என்ற பயத்தில் சூட்கேஸ் மீதே வைத்திருந்தேன். கிருஷ்ணன் சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு என் பக்கம் திரும்பி, பூட்ட வேண்டிய வேலை ஒன்றுதானே பாக்கி என்றான். ஆமாம் என்பது போல் பார்த்தேன். கிருஷ்ணன் சூட்கேஸை பூட்டினான். சாவி கொத்தை கையில் வைத்து கொண்டே ஏதோ யோசிப்பது போல் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான். பிறகு மெதுவாக என் பக்கம் திரும்பினான். அவன் போக்கை பார்த்தால் இதுதான் சாக்கு என்று என்னை அடுத்த நிமிடமே வண்டியில் ஏற்றி அனுப்பி விடுவான் போல் இருந்தது. நான் அவன் வாயில் இருந்து வரப்போகும் வார்த்தைகளுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தேன். சூட்கேஸ் மீது சாய்ந்தாற் போல் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணன் நான் ஏதாவது சொல்வேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இப்படி பேச்சுவார்த்தை இல்லாமல் வெறுமே நிற்பது எனக்கு சங்கடமாக இருந்தது. மெதுவாக அறையில் இருந்து வெளியே நழுவப் போனேன். மீனா பின்னால் இருந்து அழைத்தான். நான் அதே இடத்தில் நின்று விட்டேன். நேற்று என்னுடைய வார்த்தைகளால் உனக்கு ஏதாவது வேதனை ஏற்பட்டிருந்தால் என்னை மன்னித்து விடு. அவன் குரலில் பச்சாதாபம் இருக்கவில்லை. அவசரப்பட்டு விட்டோமோ என்ற வருத்தம் அசலுக்கே இல்லை. சொல்லிக் கொடுத்த பாடத்தை உருப்போட்டு ஒப்புவிப்பது போல் யாரோ வற்புறுத்தியதால் வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டு கொண்டது போல் இருந்தது. ராஜேஸ்வரியை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே அவன் இந்த வார்த்தைகளை ஒப்புவித்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் பதில் எதுவும் சொல்லாமல் காதில் விழாதது போல் சும்மா இருந்தேன். நீ இப்படி திடீரென்று கிளம்புவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்றான். விருட்டென்று திரும்பினேன். நான் போய்த்தான் தீருவேன். இன்றைக்கு போகணும் என்று நான் முடிவு செய்துவிட்டால் யாராலும் என்னை தடுக்க முடியாது என்றேன் பிடிவாதமாக. என்னையே சீரியஸாக பார்த்து கொண்டிருந்தவன் சட்டென்று சிரித்து விட்டான். ஒற்றை பிள்ளையாக பிறந்து செல்லமாக வளர்ந்தவர்களிடம் இதுதான் பிரச்சனை. எப்போதும் தங்களுடைய கண்ணோட்டத்தில் யோசிப்பார்களே தவிர எதிராளியின் பிரச்சனையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் கிளம்பி போவதால் இங்கே யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை என்று எனக்கு தெரியும். ஒரு கால் இருந்தாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன். மீனா, உன் சுபாவம் ரொம்ப வித்தியாசமானது. எதிராளியை தூண்டி விடுவது போல் உரிமையுடன் பேசுவாய். எதிராளி கொஞ்சம் உரிமையை எடுத்துக்கொண்டு பதில் சொன்னால் மட்டும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்து கொள்கிறாய். நேற்று நடந்ததும் அதுதான். நீ சாதாரணமாக வந்து கேரியரை கொடுத்து விட்டு போயிருந்தால் ஒன்றும் நடந்திருக்காது. உன் பேச்சையும் உரிமை எடுத்துக்கொண்டு பழகியதையும் பார்த்து நானும் கொஞ்சம் உரிமையுடன் பேச முயன்றேன். நீ வேறு ஏதேதோ யூகித்து கொண்டு எதையோ பேசிவிட்டு வந்து விட்டாய். நான் பதில் சொல்லவில்லை. மென்மையான கம்பீரமான குரலில் மேலும் அவன் சொன்னான். மீனா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் உனக்கு வேற்று மனிதனாக தென்படுகிறேனோ என்னவோ. உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோன்றவில்லை. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரிந்திருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதுதான் நானும் கொஞ்சம் உரிமையுடன் பேசிவிட்டேன். நான் கோபமாக பார்த்தேன். மறுபடியும் அதே பேச்சு.
என்னை பற்றி நன்றாக தெரியுமாமே. என்ன தெரியும்? கையில் இருந்த சாவி கொத்தை அப்படியும் இப்படியும் அசைத்தபடி அதையே பார்த்து கொண்டு சொன்னான். நீ இங்கே வருவதற்கு முன்பு நாங்கள் எல்லோரும், முக்கியமாக நான், உன்னை பற்றி வேறு விதமாக நினைத்து கொண்டது உண்மைதான். ஆனால் இங்கே வந்த சில நாட்களில் நீ அம்மாவுடன், என் தம்பி தங்கைகளுடன் கலந்து பழகியதை பார்த்த பிறகு என் அபிப்பிராயம் முற்றிலும் மாறிவிட்டது. உங்க அம்மா உன்னை ரொம்ப கவனமாக வளர்த்தாலும் அவளுடைய குணம் உன்னிடம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பது ரொம்ப வேடிக்கைதான். அவன் பேச்சு காதில் விழாதது போல் நான் மறுபடியும் தலையை வாரிக்கொண்டிருந்தேன். சற்று நேரம் கழித்து மீண்டும் அவனே சொன்னான். இந்த முறை நிமிர்ந்து நேராக என்னை பார்த்து கொண்டே சொன்னான். இந்த உலகில் அம்மாவை விட அதிகமாக நான் மதிக்கும் ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் உங்க அப்பாதான் என்றால் நீ நம்புவாய் இல்லையா? நீ இங்கிருந்து கோபித்து கொண்டு போகக்கூடாது. மாமா வேறு விதமாக நினைக்கக்கூடும். அந்த வாய்ப்பை வர விடமாட்டேன் நான். உன்னால் என்ன செய்ய முடியும்? தூண்டி விடுவது போல் கேட்டேன். உன்னை இன்றைக்கு போக விடமாட்டேன். போகிறேன் என்று நீ சொன்னாலும் நான் அனுப்பப் போவதில்லை. அனுப்பாமல் இருப்பதற்கு நடுவில் நீ யாரு? நீ என்னை அழைக்கவில்லை. நானும் உன் வீட்டுக்கு வரவில்லை. மறுப்பு தெரிவித்தேன். கிருஷ்ணனின் கண்களில் கம்பீரம் மறைந்து குறும்புத்தனம் எட்டி பார்த்தது. முறுவலை மறைத்து கொண்டே சொன்னான். நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாய் என்ற பேச்சு இப்போது தேவையில்லை. ஆனால் இந்த வீட்டில் நான் யாரோ, எப்படிப்பட்டவனோ அம்மாவிடம் கேட்டுக்கொள். இல்லையா குழந்தைகளை சாமி கண்ணுவை, அக்கம் பக்கத்தில் யாரையாவது கேட்டுப்பார். நான் யார் என்று உனக்கு தெரியப்படுத்துவார்கள். நான் சம்மதம் சொன்ன பிறகுதான் நீ இங்கே வந்திருக்கிறாய். என் அனுமதி இல்லாமல் நீ திரும்பி போக முடியாது. சாவி கொத்தை சட்டை பையில் போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டான். பதில் சொல்லவும் அவகாசம் இருக்கவில்லை. தன் அபிப்பிராயத்தை அவன் என்னிடம் சொன்ன தோரணையே அதன்படி நடந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஆணையிடுவது போல் இருந்தது. திகைத்து போனவளாக நின்றிருந்த எனக்கு அறையில் வெளியே கிருஷ்ணனின் குரல் கேட்டது. கவலைப்படாதே ராஜி, உங்க அண்ணி இன்றைக்கு போகவில்லை. நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விட்டேன். ரோஷத்தினாலும் கோபத்தினாலும் என் மனம் கொந்தளித்தது. ஆக மொத்தம் அன்று என் பயணம் கேன்சல் ஆகிவிட்டது. இதுவரையில் அம்மாவை தவிர வேறு யாரும் என்னை ஆணையிட்டதில்லை. அம்மாவாக இருந்தாலும் ஆணையிடுவது போல் பேசினால் எனக்கு கோபம்தான் வரும். கூடாது என்று அவர்கள் சொன்ன காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் தலை தூக்கும். வேடிக்கை என்னவென்றால் கிருஷ்ணன் சொன்னதற்கு எனக்கு ஆத்திரம் வந்தது உண்மைதான். ஆனால் அவன் சொன்னதற்கு மாறாக செய்துதான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் மட்டும் இருக்கவில்லை. திடீரென்று நான் கிளம்பி போனால் அப்பாவின் முன்னால் குற்றவாளியாக நிற்க வேண்டி வரும் என்று கிருஷ்ணன் பயப்படுவதைக் கண்டு எனக்கு இரக்கம்தான் ஏற்பட்டது. அதோடு அப்பாவிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவனுக்கு வேதனையை தருவது நியாயம் இல்லையே. காலை நேரத்தில் என்னுடைய சூட்கேஸின் சாவி கொத்தை சட்டை பையில் போட்டுக்கொண்டு வெளியில் போன கிருஷ்ணன் மதியம் 1 மணி ஆகும்போது வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதுவரையில் என் சாப்பாடு முடியவில்லை. அத்தை 4-5 முறை கூப்பிட்டு பசி இல்லை என்று நான் மறுத்து விட்டதால் விட்டுவிட்டாள். கிருஷ்ணன் வரும்போதே நான் சாப்பிட்டேனா இல்லையா என்று கேட்டான். இல்லை என்று அத்தை சொன்னதும் இருவருக்கும் சேர்த்து பரிமாற சொல்லிவிட்டு நான் இருந்த அறைக்கு வந்தான். சத்யபாமா தேவி அவர்களே, கோபம் வந்தால் அதை கொண்டாடுவதற்கு எங்களது இல்லத்தில் தனியாக அறை எதுவும் இல்லை. அதனால் கோபித்து கொண்டு பிரயோஜனமில்லை. சாப்பிட வாருங்கள், பணிவு கலந்த குரலில் சொன்னான். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை சூட்கேஸ் மீது வீசிவிட்டு கோபமாக பார்த்தேன். என் பெயர் சத்யபாமா இல்லை, மீனாட்சி. கோபித்து கொண்டு தனியறையில் போய் உட்காரணும் என்ற விருப்பம் எனக்கு அசலுக்கே இல்லை. பசி இல்லை என்பதால் நான் சாப்பிடவில்லை. என்னை யாரும் வலுக்கட்டாயமாக சாப்பிட வைக்க முடியாது என்றேன். சிரித்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் முகம் கம்பீரமாக மாறியது. மீனா, மறுபடியும் என்னை தூண்டி விடுவது போல் பேசுகிறாய். நீ வேண்டாம் என்று சொன்னால் அந்த காரியத்தை செய்துதான் ஆகணும் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த வீட்டில் என்னை தடுப்பவர்களோ எதிர்ப்பு தெரிவிப்பவர்களோ யாரும் இல்லை. நீ சாப்பிட மறுத்தால் நான் வலுக்கட்டாயமாக உனக்கு ஊட்டிவிட வேண்டி வரும். உன் விருப்பம் அதுதான் என்றால் சாப்பிட வராமல் இங்கேயே உட்கார்ந்து கொள். 5 நிமிடங்கள் அவகாசம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். எனக்கு சிரிப்பு வந்தது, கோபமும் வந்தது. பேசவே தெரியாது என்று எண்ணியிருந்த கிருஷ்ணன் தானா இது? 5 நிமிடங்கள் கழிந்து விட்டன. கிருஷ்ணன் வைத்திருந்த கெடு முடிந்து விட்டது. நான் அறையிலேயே காத்திருந்தேன். என்ன செய்வானோ பார்ப்போம் என்ற ஆர்வத்தில். கிருஷ்ணன் முன் அறையில் இருந்து உரத்த குரலில் கத்தினான். அம்மா, உன் அண்ணன் மகள் இன்னைக்கு என்னிடம் ஒரு கோரிக்கையை வெளியிட்டாள். என் கையால் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணுமாம்.
என்னைக்குமே வராதவள் வந்திருக்கிறாள். அவள் கேட்டதை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? என்ன செய்வது? கிண்ணத்தில் சாதம் பிசைந்து கொடு, வேறு வழி இல்லை. அத்தை நிஜமாகவே கிண்ணத்தில் சாதம் கொண்டு வந்துவிடப் போகிறாளே என்று பயந்து சமையலறைக்கு ஓட்டம் எடுத்தேன். அங்கே தயாராக போட்டிருந்த மனையின் மீது உட்கார்ந்து கொண்டே, அத்தை, உங்க மகன் உண்மையிலேயே அசகாய சூரன், வீராதி வீரன். நானும் என்னமோன்னு நினைத்தேன் என்றேன் போய் கோபத்துடன். அத்தை சிரித்து விட்டாள். நான் வந்து இத்தனை நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணன் மற்ற எல்லோரையும் போல் உரிமையுடன் கலகலவென்று பேசத் தொடங்கினான். அன்று முதல் முறையாக நானும் அவனும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். அன்று முழுவதும் வலது காலை லேசாக ஊன்றியபடி நடந்து எப்படியோ சமாளித்தேன். மறுநாள் மாலை ஆகும்போது கால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு குத்து வலி எடுத்து விட்டது. உள்ளங்காலும் வீங்கி இருந்தது. ராஜேஸ்வரி தொலைவில் இருந்தே என் காலை பார்த்துவிட்டு, முள் உள்ளேயே தங்கியிருக்கும், அதுதான் வலியும் வீக்கமும் ஏற்பட்டிருக்கு என்றாள். ராஜேஸ்வரி தானே முள்ளை எடுத்து விடுவதாக சொன்னாள். ஆனால் அத்தை சம்மதிக்கவில்லை. இந்த சின்ன விஷயத்திற்கு நீ அவளை தொட்டு தீட்டாக்க வேண்டுமா? இப்படி வர சொல்லு, நான் பார்க்கிறேன் என்றாள். அத்தை ஆணையிட்டபடி நான் கொல்லைப்புற திண்ணையில் உட்கார்ந்து கொண்டேன். அத்தை முக்காலியை கொண்டு வந்து என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு, எங்கே பார்ப்போம் என்று என் காலை கையில் எடுத்துக்கொண்டு பரிசீலித்தாள். முள் உள்ளே இருக்கும் போல்தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே சேஃப்டி பின்னை எடுத்துக்கொண்டு முள் இறங்கிய இடத்தில் லேசாக குத்தினாள். நான் வீல் என்று கத்தினேன். காலை பின்னால் இழுத்து கொண்டு, பரவாயில்லை அத்தை, முள் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என்றேன் பயந்து கொண்டே. என்ன அண்ணி, சின்ன குழந்தை போல் பயப்படுகிறாயே? அது கருவேல முள்ளாகத்தான் இருக்கும். உடனே எடுக்கவில்லை என்றால் இன்னும் உள்ளே இறங்கிவிடும். ஏற்கனவே அசிரத்தை செய்து விட்டாய். அம்மா, கத்தினால் கத்தட்டும், நீ முள்ளை எடுத்துவிடு என்றாள் ராஜேஸ்வரி. அத்தை மறுபடியும் என் பாதத்தை கையில் எடுத்து கொண்டாள். அத்தை என் உள்ளங்காலை தொடுவதற்கு முன்பே வீல் என்று கத்தினேன். என் கத்தலை கேட்டு கிருஷ்ணன் கொல்லைப்புறம் வந்தான். அவன் இன்று மதியம் கூட தோட்டத்துக்கு போகவில்லை. யாரோ ஆசாரியாம். ராஜேஸ்வரிக்கு நல்ல வரன் இருப்பதாகவும் விவரங்களை தெரிவிக்க வரப்போவதாகவும் கிருஷ்ணனை இருக்க சொல்லி தகவல் சொல்லி அனுப்பியிருந்தார். 3 மணி முதல் கிருஷ்ணனும் அத்தையும் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மணி 3, 4, 5 ஆகிவிட்டது. மதுவை அழைத்து ஆசாரி மாமாவை கையோடு அழைத்து வர சொல்லி அனுப்பிவிட்டு கிருஷ்ணன் தெரு வாசலிலேயே நின்றிருந்தான். என்னாச்சு காலுக்கு? நான் போட்ட கூச்சலை கேட்டு பதற்றத்துடன் ஓடி வந்த கிருஷ்ணன் வேக வேகமாக கேட்டான். ஒன்றுமில்லை கிருஷ்ணா, காலில் முள் குத்தி பாதி உள்ளேயே தங்கி இருக்கு. எடுப்போம் என்று பார்த்தால் காலை தொட விடமாட்டேங்கிறாள் என்றாள் அத்தை. முள்ளா? எப்போது குத்தியதாம்? இந்த மகாராணி செருப்பு இல்லாமல் நடந்தது எப்போது என்பது போல் பார்த்து கொண்டே கேட்டான். நேற்று உனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வரும்போது குத்தி விட்டதாம். என் சார்பில் ராஜேஸ்வரி பதில் அளித்தாள். ஓஹோ, புரிந்துவிட்டது என்பது போல் தலையை அசைத்தான் கிருஷ்ணன். இந்த பேச்சுக்கு நடுவில் அத்தை மறுபடியும் முயற்சி செய்ய போனாள். வீல் என்று கத்திவிட்டு அத்தையை தள்ளிவிடாத குறையாக என் காலை இழுத்து கொண்டேன். காமேஸ்வரி, மணி வேடிக்கை பார்ப்பது போல் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னவோ ஏதோன்னு நினைத்தேன். இவ்வளவு சின்ன விஷயத்திற்கா இவ்வளவு ரகளை? அம்மா, நீ எழுந்து கொள், நான் பார்க்கிறேன் கிருஷ்ணன் சொன்னான். வேண்டாம் வேண்டாம், பாதங்களை புடவையால் மறைத்து கொண்டேன். அவன் என் காலை தொடுவதாவது நினைக்கும் போதே எனக்கு கூச்சமாக இருந்தது. என்னவோப்பா, இந்த பெண்ணின் கூச்சலுக்கு முள் விஷயம் இருக்கட்டும், முதலில் எனக்கு நெஞ்சு படபடப்பு வரும்போல் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அத்தை எழுந்து கொண்டாள். அத்தை காலி செய்த இடத்தில் கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்து கொண்டான். இந்த பேச்சுக்கு நடுவில் அத்தை மறுபடியும் முயற்சி செய்ய போனாள். வீல் என்று கத்திவிட்டு அத்தையை தள்ளி விடாத குறையாக என் காலை இழுத்து கொண்டேன். காமேஸ்வரி, மணி வேடிக்கை பார்ப்பது போல் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னவோ ஏதோன்னு நினைத்தேன். இவ்வளவு சின்ன விஷயத்திற்கா இவ்வளவு ரகளை? அம்மா, நீ எழுந்து கொள், நான் பார்க்கிறேன் கிருஷ்ணன் சொன்னான். வேண்டாம் வேண்டாம், பாதங்களை புடவையால் மறைத்து கொண்டேன். அவன் என் காலை தொடுவதாவது நினைக்கும் போதே எனக்கு கூச்சமாக இருந்தது. என்னவோப்பா, இந்த பெண்ணின் கூச்சலுக்கு முள் விஷயம் இருக்கட்டும், முதலில் எனக்கு நெஞ்சு படபடப்பு வரும் போல் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அத்தை எழுந்து கொண்டாள். அத்தை காலி செய்த இடத்தில் கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்து கொண்டான். அண்ணி, பாதத்தை காட்டு, அண்ணன் எடுத்தால் கொஞ்சம் கூட வலியே தெரியாது.
ஒரு தடவை எனக்கு முள் குத்திய போது எடுத்திருக்கிறான். ராஜேஸ்வரி பாதி தைரியம் சொல்வது போலவும் பாதி வேண்டுகோள் விடுப்பது போலவும் கெஞ்சினாள். நான் சம்மதிக்கவில்லை. கிருஷ்ணன் என் ஆட்சேபனையை லட்சியம் செய்யவில்லை. என் சம்மதத்திற்காக காத்திருக்கவும் இல்லை. என் காலை தன் கையில் எடுத்துக்கொண்டு சேஃப்டி பின்னை கொடுக்க சொல்லி அத்தையிடம் கேட்டான். அவன் என்னை தொட்டதும் என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் அதிர்வு ஏற்பட்டது. அவன் தொடுகை கிச்சு கிச்சு மூட்டுவது போல் இருந்தது. அவன் பக்கம் பார்க்க விரும்பாதவள் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு ராஜேஸ்வரியின் பக்கம் பார்த்தேன். ராஜி பார்வையாலேயே எனக்கு தைரியம் சொன்னாள். கிருஷ்ணன் சேஃப்டி பின்னால் முள் குத்திய இடத்தை நெருடினான். உரத்த குரலில் சத்தம் போட்டு காலை பின்னால் இழுத்து கொள்ளப் போனேன். சற்று முன் நான் அப்படி கத்தியதும் அத்தை மிரண்டு போய் சட்டென்று காலை விட்டு விட்டாள். ஆனால் கிருஷ்ணன் அப்படி விடாததோடு இடது கையால் என் காலை அசைய முடியாதபடி அழுத்தமாக பிடித்து கொண்டு முள்ளுக்காக தேட ஆரம்பித்தான். எனக்கு உயிர் போகும் அளவுக்கு வலித்தது. தரையில் விழுந்த மீனாக துடித்தேன். அத்தையும் ராஜேஸ்வரியும் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தார்கள். மணி, காமேஸ்வரி இருவரும் முகத்தை தொங்க போட்டு கொண்டு இரக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சின்ன முள்ளுக்கே யாராவது இப்படி கத்துவார்களா? இந்த சின்ன வலியை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லையா? கிருஷ்ணன் என்னை கேலி செய்வது போல் பேசிக்கொண்டே தன் பாட்டுக்கு வேலையை கவனித்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் என்னால் வலியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இரு கைகளாலும் அவனை தள்ளிவிடப் போனேன். சாத்தியப்படவில்லை. காலை இழுத்து கொள்ள முயன்றேன். அதுவும் முடியவில்லை. கடைசியில் என் விரல் நகங்கள் ஆழமாக பதியும் அளவுக்கு பலமாக அவன் தோள்களை பற்றி கொண்டேன். என் நெற்றியில் வியர்வை அரும்பியது. 2 நிமிடங்களில் நான் யூகித்ததை விட நீளமாக இருந்த முள் வெளியே வந்தது. தோ எவ்வளவு நீளமாக இருக்கு பாரேன். கிருஷ்ணன் முள்ளை எடுத்து காண்பித்தான். எங்கே பார்ப்போம்? எல்லோரும் பார்த்தார்கள். அதற்குள் மது, அண்ணா, ஆசாரி மாமா வந்து விட்டார் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தான். கமலாம்மா, என்ன கலாட்டா இங்கே என்று கேட்டபடி நெற்றியில் விபூதி பட்டையும் பின் தலையில் குடுமியுமாக ஆசாரி மாமாவும் கொல்லைப்புறம் வந்தார். ஒன்றுமில்லை மாமா, பதில் சொன்ன கிருஷ்ணன் மதுவை அழைத்து தன் அறையில் 2வது பிறையில் இருந்த ஒரு மருந்தின் பெயரை சொல்லி எடுத்து வர சொன்னான். என் காலை விடாமல் பிடித்து கொண்டே ஆசாரி மாமாவுடன் பேசத் தொடங்கினான். அத்தை உள்ளே இருந்து நாற்காலியை கொண்டு வந்து போட்டாள். உட்காருங்கள் என்றாள் பணிவுடன். எனக்கு சற்று தொலைவில் அமர்ந்து கொண்ட ஆசாரி மாமா சிட்டிகையால் மூக்கு பொடியை எடுத்து மூக்கில் திணித்து ஆழமாக மூச்சை உள்ளே எடுத்து கொண்டார். பிறகு வரன் பற்றிய விவரங்களை சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய பேச்சில் இருந்து முக்கியமாக தெரிந்து கொண்டது என்னவென்றால், பையன் ஸ்கூல் ஃபைனல் வரை படித்திருந்தாலும் பிரைவேட் கம்பெனியில் 3000 சம்பளம் வாங்குகிறான். வீட்டுக்கு இவன்தான் மூத்தவன். இவனுக்கு பிறகு 4 தங்கைகள், 3 தம்பிகள் இருக்கிறார்கள். தந்தை ஹெட்மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆகிவிட்டார். வரதட்சணை எவ்வளவு எதிர்பார்க்கிறார்கள்? கிருஷ்ணன் கேட்டான். வரதட்சணை அதிகமாக எதிர்பார்க்கவில்லை. கல்யாணம் மட்டும் நல்லபடியாக சீர்வரிசைகளுடன் நடத்தினால் போதும். சீர்வரிசை என்றால்? கிருஷ்ணனின் நெற்றி புருவம் உயர்ந்தது. முதலில் அவர்கள் வந்து பெண்ணை பார்த்துவிட்டு போகட்டும். பெண்ணை பிடித்திருக்கு என்று சொன்ன பிறகு மற்றதை பேசிக்கொள்வோம். மாப்பிள்ளை வீட்டார் எனக்கு தெரிந்தவர்கள். பெண்ணை அவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த வரன் பற்றி பேச வந்தேன். பெண்ணை பார்க்க எப்போது வருவார்களாம்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாளை மறுநாள் நல்ல நாளாக இருக்கு. நாளை காலையில் கும்பகோணம் போகிறேன். நீ சரி என்று சொன்னால் அவர்களை கூடவே அழைத்து கொண்டு வருகிறேன். மற்றொரு முறை மூக்கு பொடியை திணித்து கொண்டே ஆசாரி மாமா சொன்னார். கிருஷ்ணன் உடனே பதில் சொல்லவில்லை. மது கொண்டு வந்த பவுடர் மருந்தை முள் குத்திய இடத்தில் வைத்து ஜாக்கிரதையாக கட்டினான். கட்டு போடும்போது அவன் விரல்களையே பார்த்து கொண்டிருந்தேன். மெலிதாக நீளமாக இருந்த அவன் விரல்களில் ஒரு விதமான சுறுசுறுப்பு வெளிப்பட்டது. அவனை கேட்பானேன், அழைத்து கொண்டு வாங்க என்றாள் அத்தை. ஆசாரி மாமா ஏதோ பதில் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அந்த பேச்சு என் காதுகளில் விழவில்லை. என் பார்வை முழுவதும் எதிரே முக்காலி மீது உட்கார்ந்து கொண்டு மடியில் என் பாதத்தை வைத்து கொண்டு லேசாக தலை குனிந்தபடி கட்டி கொண்டிருந்த கிருஷ்ணன் மீதே பதிந்திருந்தது. பக்கவாட்டில் பார்க்கும்போது கன்னமும் மூக்கும் செதுக்கிய சிற்பம் போல் இருந்தன. சீரியஸாக எதையோ யோசித்து கொண்டிருப்பது போல் இதழ்களை இறுக்கி கன்னத்தை இழுத்து பிடித்தாற்போல் இருந்த அந்த தோற்றம் ரொம்ப அழகாக இருந்தது. வந்தது முதல் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆடைகள் விஷயத்திலோ தலையை வாரிக்கொள்வதிலோ கிருஷ்ணன் எந்த விதமான சிரத்தையும் எடுத்துக்கொள்வதாக தெரியவில்லை.
அப்படி இருந்தும் அவன் தோற்றத்தில் ஒரு விதமான அழகும் கம்பீரமும் பளிச்சிட்டன. இந்த மாலை நேரத்தில் மங்கி வரும் வெயிலின் கிரணங்கள் அவன் மீது பட்டு பிரதிபலித்து கொண்டிருந்த போது நான் உலகத்தையே மறந்து போனவளாக கிருஷ்ணனையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏனோ தெரியவில்லை, என் கண்களுக்கு அவன் புது மனிதன் போல் மறுபடியும் மறுபடியும் பார்க்க தூண்டும் அளவுக்கு தனித்தன்மை படைத்தவன் போல் தென்பட்டான். அத்தையும் ஆசாரி மாமாவும் ராஜேஸ்வரியின் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். திருமண பேச்சு வந்ததும் ராஜேஸ்வரி அங்கிருந்து நழுவினாள். சற்று நேரம் கழித்து நானும் மெதுவாக காலை ஊன்றியபடி அந்த இடத்தை விட்டு வெளியேறினேன். நான் கிருஷ்ணனின் தோள்களை பலமாக பற்றி கொண்ட போது, என் பாதத்தை அவன் பிடித்து கொண்ட போது ஏற்பட்ட சிலிர்ப்பை, அந்த தொடுகையை என்னால் ரொம்ப நாட்கள் வரையில் மறக்க முடியவில்லை. ராஜேஸ்வரியை அன்றுதான் பெண் பார்க்க வரப்போகிறார்கள். அத்தை கேட்டுக்கொண்டபடி ஆசாரி மாமா கும்பகோணம் சென்று மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்து வந்தார். ஆசாரி மாமாவுக்கு தெரிந்தவர்கள் என்பதால் அன்று இரவு அவர்கள் வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் காலையில் ராகு காலம் யமகண்டம் இருப்பதாகவும் மதியம் 3 மணிக்கு மேல் நல்ல நேரம் இருப்பதால் அந்த நேரத்தில் பெண் பார்க்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். முதல் நாள் இரவு அவர்கள் நேரம் கழித்து வந்ததால் கிருஷ்ணன் போய் அவர்களை சந்திக்க முடியவில்லை. காலை 9 மணிக்கு ஆசாரி மாமா வந்து கிருஷ்ணனை அழைத்து போவதற்காக வந்திருந்தார். கிருஷ்ணன் உடற்பயிற்சி முடித்து குளித்துவிட்டு பாலை அறிந்து கொண்டிருந்தான். அத்தை, கிருஷ்ணன், ஆசாரி மாமா 3 பேரும் சமையல் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் குளிப்பதற்காக கொல்லைப்புறம் வரப்போனவள் சமையல் அறையில் நடந்து கொண்டிருந்த உரையாடலை கேட்டு சட்டென்று நின்றுவிட்டேன். அவர்கள் என்னை பற்றித்தான் பேசிக்கொள்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்ட என் மனம் அதை முழுவதுமாக கேட்டுக்கொள் என்று ஆணையிட்டது. இருவரும் சம வயதில் இருப்பவர்கள். அவர்கள் வரும்போது உங்கள் அண்ணன் மகளை கர்ணமாமா வீட்டுக்கு அனுப்பி வைத்தால், தாழ்ந்த குரலில் ஆசாரி மாமா சொல்லிக் கொண்டிருந்தார். எப்படி சொல்ல முடியும்? விவரம் தெரிந்த பெண் ஏதாவது நினைத்து கொள்வாளோ என்னவோ. நீங்க சொன்னதும் சரிதான். இந்த விஷயம் நேற்று இரவே என் மனதில் தோன்றியது. அத்தையின் குரல் வருத்தத்துடன் ஒலித்தது. அம்மா, என்ன பேச்சு இது? அதட்டுவது போல் சொன்னான் கிருஷ்ணன். பிறகு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அவன் குரல் கணீர் என்று ஒலித்தது. மாமா, மீனா எங்கேயும் போக மாட்டாள், இங்கேயேதான் இருப்பாள். அது மட்டுமே இல்லை, அவர்களுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் அவள் கையாலேயே கொடுக்க சொல்வேன். பையன் ஸ்கூல் ஃபைனல் கூட பாஸ் செய்யவில்லை. சொத்து சுகம் எதுவும் இல்லை. இந்த நிலையில் அந்த பெண்தான் வேண்டும் என்று அவர்கள் மட்டும் எப்படி கேட்பார்கள்? ஆகட்டும், இதுவும் நல்லதற்குத்தான். தகுதியை மீறி ஆசைகளை வளர்த்து கொள்பவர்களாக இருந்தால் என் தங்கையை கொடுக்கவே மாட்டேன். தன் தகுதியை, வந்த வேலையை மறந்து போகிறவர்களை கண்டால் எனக்கு எரிச்சல். இதில் இருந்தே பையனுடைய உண்மை சொரூபமும் புரிந்துவிடும். உங்க விருப்பம், இதற்கு மேல் நான் என்ன சொல்ல முடியும் என்றார் ஆசாரி மாமா. உங்க விருப்பம் என்ற வார்த்தையை அவர் உச்சரித்த விதத்திலேயே அவர் முகம் சுருங்கி போய்விட்டதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எத்தனையோ நாட்களாக தேடிய பிறகு நம் சக்திக்கு ஏற்ற வரனாக வந்திருக்கு. அவர்கள் வரும் நேரத்தில் தானா இந்த பெண் இங்கே வர வேண்டும்? எல்லாம் நம் தலையெழுத்து. அத்தையின் குரலில் குடிகொண்டிருந்த வேதனை, கவலை என் மனதை அம்பு போல் தாக்கியது. சட்டென்று அறைக்கு திரும்பிவிட்டேன். அந்த அளவுக்கு கூட இங்கிதம் இல்லாதவள் இல்லையே. நான் அவர்களுடைய பேச்சை கேட்டது நல்லதாகிவிட்டது. கிருஷ்ணனின் வெளிப்படையான பேச்சு என்னை கவர்ந்தது. அத்தையின் வேதனையும் புரிந்தது. குளிப்பதற்காக மாற்று உடைகளை கையில் எடுத்து கொண்டு போன நான் அந்த முயற்சியை கைவிட்டுவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு கட்டில் மீது படுத்து கொண்டேன். தன் தகுதியை, வந்த வேலையை மறந்து போகிறவர்களை கண்டால் எனக்கு எரிச்சல். கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் எதிரொலித்து கொண்டிருந்தன. அவனுக்கு சில விஷயங்களில் திடமான அபிப்பிராயங்கள் இருந்தன. அவற்றை செயல்படுத்துவதிலும் தயக்கம் காட்ட மாட்டான். அம்மாவும் அப்படித்தான். ஆனால் அம்மாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. அம்மாவை போல் எதிராளியின் மீது தன் அபிப்பிராயத்தை திணிக்க மாட்டான். மற்றவர்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தன் பார்வையில் அல்லாமல் அவர்களுடைய நல்லது கெட்டதை கருத்தில் கொண்டு யோசிப்பான். நாட்கள் செல்ல செல்ல கிருஷ்ணனிடம் புது புது விஷயங்கள் வெளிப்பட்டு கொண்டிருப்பது போல் தோன்றியது. என் கன்னி மனதில் என்னை அறியாமலேயே அவனை பற்றி இனிமையான கனவு ஒன்று உருவாகி கொண்டிருந்தது. அப்பாவுக்கு பிறகு என் மனதிற்கு பிடித்த ஆண்மகன் இவன்தான் என்று பலமாக தோன்றியது. கிருஷ்ணன் ஆசாரி மாமாவுடன் அவருடைய வீட்டுக்கு போகும் முன் எதற்காகவோ அறைக்குள் வந்தான். என்றும் இல்லாத விதமாக பகல் நேரத்தில் நான் கட்டில் மீது படுத்திருப்பதை பார்த்து
அவன் கண்களில் வியப்பு வெளிப்பட்டது. படுத்திருந்த என்னை பார்த்ததும் தயக்கத்துடன் பின்வாங்க போனான். பரவாயில்லை, வரலாம் என்றேன். கிருஷ்ணன் உள்ளே வந்து என் தலைமாட்டில் இருந்த அலமாரியில் இருந்து பர்சையும் கைக்குட்டையையும் எடுத்து ஜேபியில் வைத்து கொண்டே, படுத்திருக்கிறாயே, ஏன் என்றான். தலையை வலிக்கிறது. நெற்றி பொட்டை அழுத்தி கொண்டே சொன்னேன். எழுந்து குளித்துவிட்டு சூடாக காஃபியை சாப்பிடு, தலைவலி போய்விடும் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டான். நான் கட்டிலை விட்டு எழுந்து கொள்ளவே இல்லை. சாப்பாடு கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஒருவேளை சாப்பிடவில்லை என்றாலும் அதிகமாக யோசித்தாலும் என் முகம் வாடிப்போய் நோய்வாய்ப்பட்டவள் போல் மாறிவிடும் என்று எனக்கு தெரியும். மதியமாகிவிட்டது. அத்தை சமையலறையில் மாப்பிள்ளை வீட்டாருக்காக ரவா கேசரி பஜ்ஜி தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். உதவி செய்வதற்காக மங்கம்மா வந்திருந்தாள். நான் ராஜிக்கு அலங்காரம் செய்வதில் மூழ்கிவிட்டேன். லூஸாக ஒற்றை பின்னலை போட்டுவிட்டு ஒரு பக்கமாக ரோஜாவை வைத்தேன். காதுக்கு என்னுடைய முத்து ஜிமிக்கியும் கழுத்தில் இரட்டை அன்ன பறவைகள் கொண்ட பதக்கத்துடன் முத்து மாலையும் அணிவித்தேன். வலது கையில் முத்து வளையலும் இடது கையில் என்னுடைய ரிஸ்ட் வாட்சையும் அணிவித்தேன். விலை உயர்ந்த சில்க் புடவையில் அதற்கு ஏற்ற பிளவுஸுடன் ராஜேஸ்வரி அப்சரசை போல காட்சி தந்தாள். வரப்போகிறவன் யாரோ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். ராஜேஸ்வரி கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறாள் என்பதோடு நிதானமான குணம் கொண்டவள். மனைவியாக வரப்போகும் பெண்ணிடம் ஆண்கள் எதிர்பார்க்கும் பண்பும் பணிவும் நிறைந்தவள். கிருஷ்ணன் போய் மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்து கொண்டு வந்தான். அவன் கிளம்பிய போது ராஜேஸ்வரி முகம் அலம்பி பொட்டையும் மையும் வைத்திருந்தாளே தவிர மற்ற அலங்காரம் எதுவும் தொடங்கி இருக்கவில்லை. என் கையால் ராஜேஸ்வரியை அலங்கரித்து முடித்த பிறகு அத்தையை மங்கம்மாவை அழைத்து வந்து காண்பித்தேன். ராஜேஸ்வரியை பார்த்த அத்தை திருப்தியுடன் தலையை அசைத்துவிட்டு உள்ளே போய்விட்டாள். மங்கம்மா இரு கைகளாலும் ராஜேஸ்வரியின் கன்னங்களை வழித்து விரல்களை முறித்து திருஷ்டியை கழித்தாள். என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கு, லட்சுமி தேவி போல் இருக்கிறாள் என்றாள். கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்ததும் மாப்பிள்ளை வீட்டாரை ஹாலில் அமர செய்து தங்கையை பார்ப்பதற்காக அறைக்குள் வந்தான். அலங்காரம் முடிந்து விட்டதா ராஜி? பதில் சொல்வது போல் கட்டில் மீது அமர்ந்திருந்த ராஜேஸ்வரி எழுந்து நின்று கொண்டாள். ஒரு வினாடி கிருஷ்ணனின் கண்கள் சுறுசுறுப்பாக ராஜேஸ்வரியை தலை முதல் கால் வரையில் பரிசீலித்தன. அந்த கண்களில் மகிழ்ச்சியும் வியப்பும் வெளிப்பட்டதை நான் கவனிக்காமல் இல்லை. ஆனால் உடனே நெற்றியை சுளித்தான். புருவங்கள் முடிச்சேர லேசான எரிச்சல் கலந்த குரலில், இந்த அலங்காரம் எல்லாம் என்ன? இப்படி செய்து கொள்ள சொல்லி யார் உனக்கு சொன்னது என்றான். ராஜேஸ்வரி இடி விழுந்தவள் போல் பார்த்தாள். நான் திகைத்து போய்விட்டேன். அந்த ஜிமிக்கி வளையல் செயின் எல்லாவற்றையும் எடுத்துவிடு, புடவையை மாற்றிக்கொள் என்றான். அவன் வாயில் இருந்து பாராட்டு மொழிகளை எதிர்பார்த்து கொண்டிருந்த எனக்கு திடீரென்று அவன் அப்படி எரிந்து விழுந்ததும் என்ன பேசுவதென்று புரியவில்லை. அதற்குள் அத்தை அறைக்குள் வந்தாள். பின்னால் மங்கம்மாவும் வந்தாள். கிருஷ்ணன் விருட்டென்று திரும்பி அத்தையின் பக்கம் கோபமாக பார்த்தான். என்னம்மா இது? இந்த அலங்காரத்தை எல்லாம் நீங்க பார்த்தீங்களா? இந்த சின்ன விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லணுமா? அவளை எப்படி அலங்காரம் செய்யணும் என்று கூட உங்களுக்கு தெரியாதா? அத்தை வாய் அடைத்து போனவளாக நின்று விட்டாள். ஆனால் மங்கம்மா சும்மா இருக்கவில்லை. ஏண்டாப்பா, ராஜிக்கு என்ன வந்தது? சாட்சாத் லட்சுமி தேவியை போல இருக்கிறாள் என்றாள். இருப்பாள், வரதட்சணை கொடுப்பதற்கு சக்தி இல்லை என்று சொல்லிக்கொண்டே பெண்ணை இத்தனை நகை நட்டுடன் மாப்பிள்ளை வீட்டாருக்கு காண்பித்தால் அது சரியாக இருக்குமா? அதோடு இவ்வளவு அலங்காரம் எதற்கு? இது அழகு போட்டியா என்ன? வீட்டில் பெண் எப்படி இருப்பாளோ அப்படியே காட்ட வேண்டுமே தவிர. ராஜி, யாருக்கோ மூளை இல்லை என்றால் உனக்கு எங்கே போச்சு என்று சொல்லிக்கொண்டே வேகமாக துணிமணிகள் வைத்திருந்த பெட்டியில் இருந்து ராஜிக்கு இருந்த ஒரே ஒரு நல்ல புடவையை எடுத்து வந்து கட்டில் மீது வீசினான். 5 நிமிடங்களில் தயாராகணும். அந்த நகைகளை எடுத்துவிடு. கைக்கு உன் சிவப்பு கண்ணாடி வளையல்களை போட்டுக்கொள். நான் மறுபடியும் இந்த அறைக்கு வரும்போது நீ ரெடியாக இருக்கணும் என்று ஆணையிட்டான். அம்மா வாங்க, இதற்குள் அவர்களுக்கு காஃபி டிஃபன் கொடுத்து விடுவோம் என்றான். அத்தையும் மங்கம்மாவும் கிருஷ்ணனின் பின்னாலேயே சென்று விட்டார்கள். நான் ராஜேஸ்வரியின் பக்கம் பார்த்தேன். ராஜி அழுகையை அடக்கிக் கொள்வது போல் கீழ் உதட்டை பற்களால் அழுத்தி மளமளவென்று நகைகளை கழற்றி வைத்தாள். நான் கட்டிவிட்ட புடவையை சாட்டின் உள் பாவாடையை மாற்றிக்கொண்டு கட்டில் மீது கிருஷ்ணன் வீசிவிட்டு போன புடவையை அணிந்து கொண்டாள். கூந்தலில் சூடியிருந்த ரோஜா பூவை பிடுங்கி கட்டில் மீது போட்டாள். நேரம் இல்லாமல் போய்விட்டது. இல்லாவிட்டால் பின்னலை கூட அவிழ்த்து அருக்காணி பின்னல் போல் இறுக்கி பின்னி இருப்பாள். தோற்று போனாற் போல் இருந்தது எனக்கு.
இந்த அவமானம் ராஜேஸ்வரிக்கா இல்லை எனக்கா என்று தோன்றியது. சோர்வுடன் கட்டில் விளிம்பில் அமர்ந்து கொண்டு நகங்களை கடிக்கத் தொடங்கினேன். முன்னறையில் கிருஷ்ணன் மாப்பிள்ளை வீட்டாரை பலமாக உபசரித்து கொண்டிருந்தான். குடிக்க தண்ணீர் வேண்டுமா? இன்னும் கொஞ்சம் கேசரி சாப்பிடுங்கள். பஜ்ஜி கொண்டு வர சொல்லட்டுமா என்ற பணிவு கலந்த குரலில் வற்புறுத்தி கொண்டிருந்தான். சற்று முன் கோபமாக பேசி வாய் அடைக்க செய்த குரலுக்கும் இந்த குரலுக்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்லை. கிருஷ்ணனை பற்றி தெரியாதவர்கள் முதலில் நான் நினைத்தது போலவே எவ்வளவு மென்மையான சுபாவம் கொண்டவன் என்று தவறாக நினைக்க வாய்ப்பிருக்கிறது. சொன்னது போலவே 5 நிமிடங்களில் கிருஷ்ணன் மறுபடியும் வந்தான். ராஜி பயந்து கொண்டே அண்ணன் பக்கம் பார்த்தாள். இந்த முறை கிருஷ்ணனின் கண்களில் திருப்தி வெளிப்பட்டது. அருகில் வந்த ராஜேஸ்வரியின் முகத்தை லேசாக உயர்த்தி, இங்கே பாரு, இந்த பக்கம் மை கொஞ்சம் அதிகமாகிவிட்டது என்று கை குட்டையால் துடைத்தான். பவுடரை லேசாக தடவி மையின் கரை தெரியாமல் சரி செய்தான். பிறகு சிரித்து கொண்டே தங்கையின் தலையில் லேசாக குட்டிவிட்டு, எதுக்கும் பயப்பட தேவையில்லை, இயல்பாக இரு. அவர்கள் உன்னை கடித்து விழுங்கவோ தூக்கி கொண்டு போகவோ வரவில்லை. அவர்கள் ஏதாவது கேட்டால் உனக்கு தெரிந்த விதமாக பதில் சொல்லு. தடுமாறினாய் என்றால் உனக்கு திக்குமாய் என்று திரும்பி போய் விடுவார்கள். உனக்கு பயமாக இருந்தால் என்னையோ அம்மாவையோ பாரு, புரிந்ததா என்றான். ராஜேஸ்வரி சிவந்து போன முகத்துடன் தலை குனிந்தபடி சரி என்பது போல் தலையை அசைத்தாள். கிருஷ்ணன் திடீரென்று என் பக்கம் திரும்பி, இதென்ன, தலையை கூட பின்னிக் கொள்ளாமல் இப்படி உட்கார்ந்திருக்கிறாயே என்றான். எனக்கு தலைவலி இன்னும் போகவில்லை என்றேன் கோபத்துடன். கிருஷ்ணன் ராஜேஸ்வரியை உடன் அழைத்து கொண்டு போய்விட்டான். மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள் என்று ஹாலுக்கும் கிருஷ்ணனின் அறைக்கும் நடுவில் மறைப்பு வேண்டும் என்பதற்காக யார் வீட்டில் இருந்தோ திரைச்சீலையை கொண்டு வந்து மாட்டிவிட்டார்கள். அது எந்த திரேதா யுகத்தை சேர்ந்ததோ, ரொம்ப நைந்து போய் கிழியும் நிலையில் இருந்தது. வலப்பக்கம் ஒரு இடத்தில் எலி வேறு கடித்து விட்டது. திரைச்சீலை முழுவதும் ஆழமான வண்ணத்தில் டிசைன் இருந்ததால் கூர்ந்து பார்த்தால் தவிர அங்கே கிழிசல் இருப்பது தெரியாது. ராஜேஸ்வரி போன பிறகு நான் திரைச்சீலை அருகில் சென்று அந்த ஓட்டை வழியாக பார்க்க தொடங்கினேன். திரைச்சீலை தரையோடு தரையாக புரளுவதால் நானோ என் பாதங்களோ அந்த பக்கம் இருப்பவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்று பயப்பட வேண்டியது இல்லை. முன்னறையில் கட்டில் போட்டிருக்கும் இடத்தில் அதை எடுத்துவிட்டு 3 மர நாற்காலிகளை போட்டிருந்தார்கள். நாற்காலிக்கு பக்கத்தில் சின்ன ஸ்டூல் இருந்தது. அதற்கு எதிரே அறையின் நடுவில் பாய் ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ராஜேஸ்வரியை தவிர வயதான பெண்மணியும் 3 குமரி பெண்களும் அமர்ந்திருந்தார்கள். முதல் நாற்காலியில் ராஜேஸ்வரிக்கு நேர் எதிரில் உட்கார்ந்து இருப்பவன்தான் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும். சுமார் 25 வயது இருக்கக்கூடும். அவனுக்கு பக்கத்தில் அவனுடைய சாயலில் இருந்த பெரியவரும் 3வது நாற்காலியில் ஆசாரி மாமாவும் அமர்ந்திருந்தார்கள். கிருஷ்ணன் ஒரு பக்கமாக சுவற்றில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு விதமான மிடுக்கும் பெரிய மனிதன் என்ற தோரணையும் வெளிப்பட்டு கொண்டிருந்தன. பெண்கள் எல்லோரும் ராஜேஸ்வரியை ஏதோ பொருட்காட்சியில் வைக்கப்பட்ட பொம்மையைப் போல் தலை முதல் கால் வரை பார்த்து கொண்டிருந்தார்கள். நானும் மாப்பிள்ளையை கவனமாக கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். அவனை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்றால் மிருக காட்சி சாலையில் இருக்கும் வினோதமான பிராணியைப் போல் இருந்தான். மாநிறத்திற்கும் சற்று குறைவுதான். புருவங்கள் அடர்த்தியாக புதர் போல் இருந்தன. மூக்கு பலமாக நீளமாக சற்று பெரிய அளவில் இருந்தது. பார்த்ததுமே முதலில் மூக்குதான் கண்ணில் பட்டு கொண்டிருந்தது. கண்கள் சிறியதாக இருந்தன. சிகரெட் பழக்கம் இருக்கும் போலும். இதழ்கள் வெளியே கருப்பாகவும் உள்பக்கம் சிவப்பாகவும் இருந்தன. ஒரு பக்கமாக வகிடு எடுத்து வேசலைன் தடவி அழுத்தி வாரி இருப்பதால் தலைமுடி ஒரு பக்கம் உயர்ந்தும் இன்னொரு பக்கம் சாதாரணமாகவும் இருந்தது. கருப்பு நிறத்தில் டைட் பேண்ட்டும் கோடுகள் போட்ட புஷ் ஷர்ட்டும் அணிந்திருந்தான். ஷர்ட்டின் மேல் 2 பட்டன்களையும் போடாமல் விட்டிருந்தான். கால்களில் போட்டிருந்த ஷூக்கள் புதுசு போலும் எல்லோருக்கும் தென்படுவது போல் கால் மேல் கால் போட்டு கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் உட்கார்ந்திருந்த விதமே எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்களின் தனித்தன்மை அவர்கள் உட்காரும் விதத்தில் பேசும் முறையில் வெளிப்படும் என்பது என்னுடைய எண்ணம். மாப்பிள்ளையை பார்த்ததும் நெற்றியை சுளித்துவிட்டு சுட்டெரிப்பது போல் பார்வையை வீசிவிட்டு விருட்டென்று எழுந்து உள்ளே வராமல் அங்கேயே அமர்ந்திருந்த ராஜேஸ்வரியின் பொறுமையை கண்டு எனக்கு வியப்பாக இருந்தது. ராஜேஸ்வரியின் சுற்றிலும் அமர்ந்திருந்த பெண்கள் தங்கள் கேள்விகளால் அவளை கொலை செய்யாத குறையாக அறுத்து தள்ளி கொண்டிருந்தார்கள். சமைக்க தெரியுமா? வயதான பெண்மணி ஒருத்தி கேட்டாள். ராஜேஸ்வரி நிமிர்ந்து பார்க்காமலேயே
தெரியும் என்பது போல தலையை அசைத்தாள். வாசற்படி அருகில் நின்றிருந்த மங்கம்மா பிடித்து கொண்டு விட்டாள். சமையல் பற்றியா கேட்குறீங்க? ராஜி முருங்கைக்காய் சாம்பார் செய்தாலும் கத்தரிக்காய் வதக்கல் செய்தாலும் அமிர்தமாக இருக்கும். சமையல் பெரிய விஷயமா என்ன? பெண்ணாக பிறந்த பிறகு சமையல் செய்துதானே ஆகணும். தையல் பின்னல் ஏதாவது? இந்த முறை கேள்வி கேட்பது தன்னுடைய பங்கு என்பது போல் சிவப்பு நிற புடவையை அணிந்திருந்த இளம்பெண் கேட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.